ஒரு நாள்ப்பா உனக்கு முன்னால மேரேஜ்ன்ற ஒரு காரியம் வரும். ஆக்டர் மாதிரி ஒருத்தன் வந்து நிற்பான். எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி அலைஞ்சு ஓடுறாங்க. ஆனா அந்த பையன் அழகான பையன், ரட்சிக்கப்படாத ஒரு பையன். அவனுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் கிடையாது, இயேசுவின் மேல் நம்பிக்கை கிடையாது, இயேசுவை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அவன் சொல்லுவான் ஐ லவ் யூன்னுவான். நீ நின்று யோசிக்கணும். ரியலி யூ லவ் மீ? ரியலி யூ லவ் மீ மோர் தென் ஜீசஸ்? தட்ஸ் வாட் யூ ஆர் சேயிங். நீ அவிசுவாசி. நீ எவ்வளவு அழகா இருக்கலாம், நீ எவ்வளவு படிச்சுக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் த ஜர்னி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் இன் மை லைஃப். எனக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனா அதுக்காக அவிசுவாசியோட நான் வந்து பிணைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு நீ நிக்கணும் அந்த இடத்துல. அந்த சோதனை ஒரு நாளுக்கு வரும். பாய்ஸுக்கு நான் சொல்றேன், இந்த சோதனை உனக்கு ஒரு நாள் வரும். பாஸ்டர், ஷீ இஸ் சோ பியூட்டிஃபுல் பாஸ்டர், ஷீ இஸ் சோ சார்மிங், அவ்வளோ ஸ்வீட் பாஸ்டர், அவ்வளோ டேலண்டட் பாஸ்டர், அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டாங்க பாஸ்டர். சொல்றாங்க உன் வழியில நீ நடந்துக்கோ, என் வழியில நான் போறேன். நீ கிரைஸ்ட ஃபாலோ பண்ண நீ ஃபாலோ பண்ணிக்கோ, நான் யாரை ஃபாலோ பண்ண நான் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுலலாம் பிலீஃப் இல்லைன்னு சொல்றாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க பாஸ்டர். அப்புறம் நிக்கணும். You know what? My faith is more precious to me. My faith. ஏன்னா இந்த விசுவாச கப்பலை பணத்துக்காக, பொருளுக்காக, உறவுக்காக, உலகத்துக்காக நான் வந்து ட்ரேட் பண்ண நான் விரும்பல.